வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் 1.1ல் 7th சம் போட போகிறோம். லெட் A is equal to set of all natural number less than 8. B is equal to set of all prime number less than 8. C is equal to set of even prime number. இப்போ A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. A வந்து a set of all natural number. natural numbersனால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 7 லெஸ் தென் 8ன்னு நம்ம 7 வரைக்கும் போடுறோம். பி வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு தெரியும் 2 3 5 7 11. அப்போ இதில் வந்து லெஸ் தென் 8ன்றதுனால நம்ம 7 வரைக்கும் 2 3 5 7 போட்டிருக்கோம். த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னா 2 தான். அதனால் சி வந்து 2. இப்போ ஏ தெரிஞ்சிச்சு, பி தெரிஞ்சிச்சு, சி தெரிஞ்சிச்சு. இப்போ அதில் ஃபஸ்ட் சம் போடலாம். A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்பவும் போல் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல போடுவோம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு போடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னதுன்னா A intersection B cross C. இப்போது இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் இந்த C கூட கிராஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் A intersection B இருக்குது. A வந்து 1 2 3 4 5 6 7 நம்ம கண்டுபிடிச்சது இன்டர்செக்ஷன். B வந்து 2 3 5 7. இப்போ இது இன்டர்செக்ஷன்னா என்னென்னா இதில் இருக்க சேமாக இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இதில் 2 சேமாக இருக்கா, 2 போட்டாச்சு. 3 சேமாக இருக்கா, 3 போட்டாச்சு. 5 சேமாக இருக்கா, 5 சேமாக இருக்கா, 5 போட்டாச்சு. இன்டர்செக்ஷனில் சேமாக இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே சியை வந்து அது கூட கிராஸ் பண்ணணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 2 3 5 7 கிராஸ் சி வந்து 2ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணோம். 2, 2 3, 2 5, 2 7, 2 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு போட போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். முதல்ல ஏ கிராஸ் சின்னா ஏவை போட்டுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி வந்து 2 போட்டாச்சு. இப்போது இதை நம்ம கிராஸ் பண்ணுறோம். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 போட்டாச்சு. அடுத்தது பி கிராஸ் சி. பியை போட்டுட்டோம். 2 3 5 7 கிராஸ் சி வந்து 2. இதையும் 2 2 கிராஸ் பண்ணோன்னா 2 2 3 2 5 2 7 2. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்கிறது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா எது சேமாக இருக்கோ இது ரெண்டுத்துலையும் அதை எடுத்து எழுதணும். இப்போ இதில் 1 2 இதில் இல்லை, 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 இருக்குது, சேமாக 7 2 ரெண்டுத்துலேயும் இருக்குது. இப்போது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வந்து 2 2 3 2 5 2 7 2. நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள் 2 2 3 2 5 2 7 2 தான் வந்துச்சு. அப்போ ரெண்டுத்தையும் ஃப்ரம் 1 and 2ல் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக கிடச்சிது. அப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, ஹென்ஸ் வெரிஃபைட் போடணும். இதிலே அடுத்த சம் பார்க்கலாம். 7th செகண்ட் சம். இது செகண்ட் சம் பாருங்கள். ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சது அதே சம் தான். ஏ வந்து லெஸ் தென் 8 நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டுட்டோம். பி வந்து ப்ரைம் நம்பர்ஸ் போட்டோம் லெஸ் தென் 8. சி வந்து ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னா 2ன்னு போட்டாச்சு. அதே தான் அதில் செகண்ட் சம். இதில் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்பவும் போல் ஏ கிராஸ் பி மைனஸ் சி முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதில் எப்போவுமே நம்ம பண்ணும்போது இதில் ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதை தான் நம்ம முதல்ல பண்ணுவோம். அதில் பி மைனஸ் சி. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கிளாஸ் தான் பண்ணணும். இப்போ மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ்னால் எப்படின்னா பிஏ எழுதிக்கணும், சிஏ எழுதிக்கணும். இப்போ பிலையும் சிலையும் எது சேமாக இருக்கோ அதை கிராஸ் பண்ணிடணும். இப்போ இது ரெண்டுத்தில் எது சேமாக இருக்குன்னா 2 சேமாக இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பி. அந்த பியில் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும். அப்போ 3 5 7 சேமாக இருக்கிறத கிராஸ் பண்ணிவிட்டு பியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே எழுதணும். இதுதான் பி மைனஸ் சி. இப்போ பி மைனஸ் 3 3 5 7 வந்துடுச்சு. இப்போ அதை ஏ கூட நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். ஏ வந்து 1 2 3 4 5 6 7. பி மைனஸ் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 3 5 7. இப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 1 இது 3 தாலியும், 2 இது 3 தாலியும், 3 1 அதாவது 1 3 1 5 1 7
2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7 அதை தான் நீங்கள் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்துடுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போம், அடுத்தது ஏ கிராஸ் சியை கண்டுபிடிப்போம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னு என்னென்ன, இது ரெண்டுத்துலையும் சேமாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிவிட்டு ஏ கிராஸ் பியில் இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா ஏ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இதில் பி வந்து 2, 3, 5, 7. இப்போ இதை எப்படி கிராஸ் பண்ணோம், 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 1ல் முடிஞ்சிச்சு. அடுத்த 2ல் 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3ல் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5ல் 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்தது 6ல் 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7ல் 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ ஏ கிராஸ் பி பண்ணிட்டோம். அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, இங்கே 2. இது ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால அப்படியே மல்டிப்ளை. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 போட்டாச்சு. இப்போ இது நான் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. நடுவில் என்ன இருக்குது, மைனஸ். மைனஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டுத்துலேயும் எது சேமாக இருக்கோ அதை கிராஸ் பண்ணிவிட்டு ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு இருக்கிறத பேலன்ஸை மட்டும் நம்ம எழுதணும். அதுதான் ஆன்சர். இப்போ இது இதெல்லாம் சேமாக இருக்குது பாருங்கள். 1, 2 சேமாக இருக்குது, 2, 2 சேமாக இருக்குது, 3, 2 சேமாக இருக்குது, 4, 2 சேமாக இருக்குது, 5, 2 சேமாக இருக்குது, 6, 2 சேமாக இருக்குது, 7, 2வும் சேமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் கிராஸ் பண்ணிவிட்டேன், கட் பண்ணிவிட்டேன். அப்போ இது இருக்கிற பேலன்ஸை தான் நம்ம எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7. அதே மாதிரி 5, 5, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக வந்திருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டில் பாருங்கள் 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. அதே தான் இங்கே வந்திருக்கு இதுலேயும் செகண்ட்லேயும். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. அதே ரெண்டும் 1 and 2வும் எப்படி வந்திருக்குன்னு ஈக்குவலாக வந்துடுச்சு. ஃப்ரம் 1 ஈக்குவேஷன் 1லேயும் 2லேருந்தும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்திருக்கு. ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி, ஹென்ஸ் ப்ரூவ்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.